அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் குருகுலம் காஞ்சிபுரம் அலைபேசி 9865098370 9865098370 அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நமது பதிவின் மூலமாக நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துன்னு வந்துட்டு தான் இருக்கும். அதில் இப்போ பார்க்குறது அப்படிங்கிறது வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி நவக்கிரகங்களில் முதன்மையானவரும் முக்கியமானவரும் பல நன்மைகளை தரக்கூடியவரும் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? நவகிரகத்தில் ரொம்ப முக்கியமான தெய்வம் குரு. குரு அப்படின்னா இருளை போக்குபவன். அதான் இந்த கூங்கிற வார்த்தைக்கு ரூங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்போது நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இருளையும் தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வமாக குரு பகவான் விளங்குகிறார். திருமணத்திற்கு குரு வேணும், கல்விக்கு குரு வேணும், உத்தியோகத்திற்கு குரு வேணும், குழந்தை பாக்கியத்திற்கு குரு வேணும், ஆயுளுக்கு குரு வேணும். குரு பார்த்தால்தான் நன்மை, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவான். இப்போ அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் எந்தெந்த இடத்திற்கு நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவருடைய ராசியிலிருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்தந்த இடத்துல குரு இருந்தால் நன்மை, மீதி இருக்கிற இடத்துக்கு நன்மை அல்ல. அதே மாதிரி இந்தந்த இடத்த குரு பார்த்தாலும் நன்மை. அப்போது அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சியை பற்றி நாம் தெளிவாக விரிவாக 12 ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இதில் வர பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போது சொல்கிற மாதிரி பல ஜோதிட நூல்கள், ஜோதிட அரிச்சுவடி களஞ்சியங்கள், இந்த மாதிரி விவேக சிந்தாமணி பல பேர் பல புஸ்தகங்களில் போட்டதை எடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் 18 சித்தர்களில் ஒருவனான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கிரகங்கள் இந்த இடத்துல பயிற்சியாக இருந்தால் கோச்சாரத்தில் அப்போ என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக அவருடைய பாடலோடு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். இதில் நன்மை தரக்கூடிய விதமாகவும் இருக்கும், சில ராசிகளுக்கு தீமையும் இருக்கும். அதனால் இதை கேட்டுட்டு என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு பயப்படுறதோ, அல்லது எனக்கு தப்பான கமெண்ட்ஸ் போடுறதோ, எங்கள் தொலைக்காட்சியை நிராகரிக்கிறதோ, அன்லைக் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு தான் முழுமையான பலன்கள் கிடைக்காது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது முழுக்க முழுக்க உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் நடக்குங்கிறத சொல்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். உங்களுக்கு சில டிவியில் சொல்லுவாங்க 12 ராசிக்குமே சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோ அப்படின்னு லைக் நிறையா வரணும், கமெண்ட்ஸ் போடணும். இல்லாதெல்லாம் மேலே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கும், கோடீஸ்வரன் அவன் பார்த்தா இங்கே நல்லாவே இருக்காது குரு. இது நமக்கு தேவையில்லை. எதுக்கு பொய் பேசி சம்பாதிக்கணும்? என்ன இருக்கோ அதை சொன்னால் நீங்களும் காப்பாற்றிப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது மக்களுடைய நன்மைக்காக. நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறவனுக்கு நல்லா இருக்கும். பாதிக்கப்படுறவங்க அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு டாக்டர்கிட்ட போனால் பொய் சொல்லி நல்லா இருக்கு போன்னு அனுப்ப மாட்டார்ல. நோயாளி இந்த பிரச்சனை இருக்கவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறார்கள். அந்த மாதிரி தான் தோஷங்கள் இருந்தால் இது நடக்கும். நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும். அப்போது எந்த ராசிக்கு என்ன நன்மை தீமை அப்படிங்கிறத விரிவாக காண்றோம். அதனால் இந்த இப்போ தோஷம் இருக்கிறவங்க பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம், அதை அதிலே சொல்லுவேன் என்ன பண்ணலான்னு. அதனால் இந்த குரு பயிற்சி என்னுடைய ஆத்மார்த்த ஆசை 12 ராசிகளுமே நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக நாம் பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகிற மே மாதம் 11ஆம் நாள் குரு பகவான், நவகிரகத்தில் மிகவும் முக்கியமானவர் குரு பகவான். சகல நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வம் குரு பகவான். அப்போ ஏற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் மே மாதம் 11ஆம் நாள் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு போகிறார். போகும் பொழுது கும்பராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் இதுதான் பார்க்குறோம். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு குரு பகவானாகப்பட்டவர் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்துட்டு இடமாற்றம், துன்பம், துயரம், அலைச்சல், வேதனைகள், சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதாரத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரிவு, கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி நிறையா இடையூறுகளை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ வரக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர், இந்த இடத்துக்கு வரார். மிக மிகச் சிறப்பானது ஒரு இடம். இந்த இடத்துல குரு பகவான் வந்தால் என்ன நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறத 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடலில் விளக்கமாக சொல்லியிருக்கார். ஒரே வரி தான்,
பூபதியும் 5இல் ஏற பிரபுக்கள் சேவை கீர்த்தி புனிதன். 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்தால் ராஜாக்களே சேவை செய்யக்கூடிய புகழ் வந்துடும் போடா அவ்வளோதான் அப்படிங்க. ராஜாவே வந்து நமக்கு சேவை செய்வானா, இப்போ ஏற்பட்ட அமைப்பு உண்டாகுது. விளக்க முறை என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா, புத்திர லாபம், வம்ச விருத்தி. இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் உண்டாகும். 5ஆம் இடம்ங்கிறது அதான். குழந்தை பாக்கியம் 5இல் குரு வந்தால் கண்டிப்பாக உண்டாகும். புத்திர லாபம், புத்திரர்களாலும் லாபம், நம்ம வாரிசுகளாலும் லாபம் உண்டாகும். நல்லோர் சேர்க்கை, நல்ல மனிதர்கள், திறமை வாய்ந்தவர்கள், படித்தவர்கள், அறிவாளிகள், இவங்களோடையெல்லாம் நம்மளுடைய நட்புகள் பெருகும். பூமி, மனை, வீடு, விவசாய நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாக்குறார். விவசாயத்தில் அதிக மேன்மை உண்டாகும். விவசாயம் செய்கிறவங்களுக்கு கும்பராசியாக இருந்தால் அதிக மகசூல் பெருகும், தனதானியம் விருத்தியாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு தட்டிச் சென்ற திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். திருமண யோகம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் வாங்கி மகிழலாம். குறிப்பாக அழகு சாதன பொருட்கள், பியூட்டி பார்லர், உடற்பயிற்சி கூடங்கள், சலூன், முடிதிருத்தங்கள், விளையாட்டு மைதானங்கள்லாம் நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பு. இயற்கை உணவுகள், இயற்கை மருந்துகள் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பு. கும்பராசியாக இருந்தால் தங்கம், வெள்ளி, தனம் ஏற்படும். உலோக தொழில் பண்ணுறவங்க, தங்கம், வெள்ளி, இரும்பு, ஈயம், பித்தளை, காப்பர், உலோகத் தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிக வருவாய். நாமளும் ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள் சேர்க்கலாம். குழந்தை பாக்கியம் ஏற்படும். எளிதில் எதிரியை வெல்லக்கூடிய ஒரு லகுவான ஒரு அமைப்பு ஏற்படும். நம்மளுடைய எதிரியை, இலக்கை அழிக்கக்கூடிய அமைப்பு சொல்கிறாங்கல்ல, எதிரியை இங்கே குறி வச்சா அவன் மாட்டுவான், டக்குன்னு முடிச்சிடலாம், அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். குரு பகவான் பலமாக உள்ள காலம் இது. இப்போ எது பண்ணாலும் நமக்கு சாதகமாக முடியும். வீட்டிலேயும் சுப நிகழ்ச்சிகள் மற்றவங்களுக்கு பண்ணி வைக்கலாம். அனைத்திலும் நன்மை ஏற்படும். வேலை மாற்றத்தால் நன்மை ஏற்படும். வேலை நாமளே மாறிக்கிறது நல்லது தான். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, தொடரலாமா வேண்டாமா, மாற்றம் பண்ணலாமா. கண்டிப்பாக மாற்றிக்க, நன்மை கொடுக்கும். நோய் பிணி பஞ்சு போல் பறந்து போகும். மருத்துவ செலவு குறையும். குழந்தைகளின் கல்வி மேம்படும். கௌரவம் உயரும். சகல துறைகளிலும் முன்னேற்றம் காணலாம். மிக மிகச் சிறப்பானதொரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுறது. குறிப்பாக இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், பில்டிங் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அதிக நன்மை. கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டால் குரு பகவான் நன்மை செய்கிறார், மிக நன்மை இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருங்கிறதையும் பார்க்கணும். அதுபோக உங்களுக்கு சனி, ராகு, கேது சரியில்லை, பயிற்சி. சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி சரியில்லை. அப்போ அதெல்லாம் வச்சு, இதையும் வச்சு, குருவை ஜாதகத்தில் வச்சு பார்க்கும் பொழுது தான் இதனுடைய முழு பலரையும் நீங்கள் அடைவீங்களாங்கிறது தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தருவாயில் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தவறாமல் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிஞ்சுக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்னா, இந்த பதிவிலேயே பார்த்தீங்கன்னா கீழே என்னுடைய அலைபேசி எண் அப்படிங்கிறது வரும். 9865098370 986650 9837 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகம் முழுமையாக பார்த்து சகல பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல கிரகங்களுடைய ஆசிகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.